தோனியை பேட்டிங்ல முன்னாடி வரமாட்டார் அப்படின்ற கேள்விக்கு பல அதிர்ச்சிகரமான உண்மையை போட்டு உடைச்சிருக்கார் ஸ்டீஃபன் ஃபிளமிங். எம்எஸ் தோனி கால் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அவருடைய கால் ஃபர்ஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்றது கிடையாது. அதனால அவர் 10 ஓவர் கான்ஸ்டன்டா பேட்டிங் ஆட சொன்னா அந்த காலுக்கும் இஷ்யூ ஆகும், அந்த காலுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, நியூட்ரிஷனும் தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு மேட்ச் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எம்எஸ் தோனி பேட்டிங் வருவது உண்டு. 4 ஓவர் 5 ஓவர் பேட்டிங் பண்ணலாம். அது கூட ஆர்ஆர் மேட்ச் மாதிரி அந்த பேலன்ஸா இருந்தபோது எம்எஸ் தோனி வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இல்ல வேற யாராவது போய் அதை பண்ண முடியும்னு நினைச்சா அந்த டைம்ல வேற யாராவது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா மேட்சுமே எம்எஸ் தோனி 5 to 6 ஓவர் பேட்டிங் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கேள்விக்குறிதான் மக்களே. ஏன்னா அந்த மேட்ச் டே அன்னைக்கு எம்எஸ் தோனியோட பாடி கண்டிஷன், அவருடைய கால் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கு தகுந்தாற் போல் எம்எஸ் தோனி அன்னைக்கு முடிவு எடுப்பார் அப்படின்றது தான் எக்ஸாக்ட் நியூஸ். அதை தவிர்த்து எம்எஸ் தோனியோட லீடர்ஷிப்பும் அவருடைய விக்கெட் கீப்பிங்கும் எங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதை தான் நாங்கள் மெயினாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியுமே கொடுத்துருக்காரு.